வெறும் 17,520 ரூபாயில உங்களால் கொக்கோ ஷட்டர் வாங்கிக்க முடியுங்க. அது எப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன். வேறு எங்கேயுமே இல்லாத ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸான ரொட்டேட்டிங் வீலு, லாக்கிங் மெக்கானிசம், அவ்வளோ ஏங்க பல்வரைசர் கூட இந்த கொக்கோ ஷட்டரில் இருக்குது. வேறு எங்கேயுமே கிடைக்காத டியூயல் ஆப்ஷனில் இந்த கொக்கோ ஷட்டரை கொடுத்துட்ருக்கோங்க. உங்களால் மோட்டர்லேயும் ஓட்டிக்க முடியும், அப்படி இல்லையா இன்ஜின்லேயும் ஓட்டிக்க முடியும். கொக்கோ ஷட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெறும் மட்டை அரைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம கொக்கோ ஷட்டர் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ண முடியும். கூடவே இதில் நிறையா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது என்னெல்லாம் நம்ம இந்த மிஷினில் அரைச்சிக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ கொக்கோ ஷட்டரில் என்னென்ன அரைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென்னை மரத்துலேருந்து விழுகக்கூடிய எல்லா கழிவுகளையுமே இதில் அரைச்சிக்க முடியும். அதாவது தென்னை மட்டை, தென்னை கூடு, இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் இது கூடயே நீங்கள் வாழை மரத்தையும் அரைச்சிக்க முடியும், பைனாப்பிள் லீஃப் அரைச்சிக்க முடியும், பாக்கு மரம் வச்சுருந்தீங்கன்னா பாக்கு மரத்துலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் அரைச்சிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கொக்கோ ஷட்டரை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்க முடியுங்க. குச்சி, கம்பு, இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே இதில் நீங்கள் சுலபமாக அரைச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இன்புட் 1 அடிக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இதில் எவ்வளோ பெரிய மட்டையாக இருந்தாலும் உங்களால் சுலபமாக விட்டுக்க முடியுங்க. அதனால தான் சொல்கிறேன், இதில் நீங்கள் எந்த கழிவை போட்டாலுமே, அதாவது உப்பு வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து வர எல்லா வேஸ்டேஜையும் இதில் போட்டு உங்களால் சுலபமாக அரைச்சிக்க முடியும். அதோடு சேர்த்து இதில் நாங்கள் பல்வரைசர் செட்டப் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இனியுமே உங்களுக்கு ரொம்ப பொடியாக அரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த பல்வரைசர் யூஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதில் டபுள் ஷார்ப்பனிங் பிளேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் மிஷினை ஓட்டும் போது ஒரு சைடில் பிளேடு ஷார்ப்னஸ் போனாலும் அந்த பிளேடை நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு தடவை ஓட்டிக்க முடியுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் லைஃப் கிடைக்குங்க. இது ஹார்டனிங் பிளேடு அப்படிங்கிறதுனால இது ஷார்ப்னஸ் கம்மியாகுமே ஒழிய இதில் தேய்மானம், அதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது இதோட யூசபிலிட்டி, அதாவது இது எவ்வளோ அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இதுக்கு ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம். இதனால் உங்களால் ஈஸியாக தள்ளிட்டு போக முடியும். கூடவே 2 பெரிய டயர் கொடுத்துருக்கறனால உங்களால் ஈஸியாக தள்ளிட்டு போக முடியும். இதை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ரொட்டேட்டிங் வீல் மெக்கானிசம் கொடுத்துருக்கறதுனால உங்களால் சுலபமாகவே மிஷினை முன்னாடி பின்னாடி தள்ளிக்க முடியுங்க. அதனால தோப்புக்குள்ளே கொண்டு போக உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ தோப்புன்னு எடுத்துட்டாலே அது மேடும் பள்ளமாக தாங்க இருக்கும். அப்போ கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டினா அது மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இந்த மூவ் ஆகிற பிரச்சனை நம்ம கொக்கோ ஷட்டரில் இருக்காது. இப்போ நம்ம யூசபிலிட்டி பார்த்துட்டோம். இப்போ நம்ம எம்டிஎம்மில் என்னென்ன கொக்கோ ஷட்டர் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு இன்ஜினோட வேணும்னா இன்ஜினோட அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் கரண்ட்டில் ஓட்டிக்கிறேன் அப்படின்னா மோட்டரோட அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் எப்போ வேணாலும் மாற்றுவேன், கரண்ட்லேயும் ஓட்டுவேன், கூடவே இன்ஜின்லேயும் ஓட்டுவேன் அப்படின்னா டியூயல் ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கூடவே இதில் நாங்கள் பல்வரைசர் அட்டாச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொக்கோ ஷட்டரை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தள்ளிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, அதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குங்க. இப்போ நம்மளோட கொக்கோ ஷட்டரை பவர் வீடரில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட பவர் வீடரையும் கூடவே இந்த கொக்கோ ஷட்டரையும் ஒட்டுக்கா வாங்கும்போது உங்களுக்கு இது ரெண்டையுமே அட்டாச் பண்ணுற இந்த 10,000 ரூபா மதிப்புள்ள இந்த அட்டாச்மெண்ட் டோட்டலி உங்களுக்கு ஃப்ரீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த மிஷினை வெறும் 17,520 ரூபா கொடுத்து வாங்கிக்க முடியும்னு. அது எப்படின்னா, இப்போ நாங்கள் இந்த மிஷினுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கால் பண்ணுற அந்த 50 பேத்துக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.